அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசினேன். வீக் மோசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள். இன்றைய சிறப்பு செய்திகள் பாகிஸ்தான்லேருந்து தொடங்கிடலாம். பாகிஸ்தான் வடகொரியா மறுபடியும் ஒரு அதிர்ச்சி வைத்தியம் அளித்திருக்காங்க. நான் கூட ஏதோ ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தான் கொஞ்சம் ஜப்பான் நோக்கி அனுப்புனாங்க அப்படின்னு நினச்சேன் நான். ஆனால் இன்றைக்கி ஜப்பான் சொல்லிட்டாங்க, பல அதிர்ச்சி தகவல்களை அள்ளி வீசியிருக்கிறாங்க. அந்த தரப்பில் ஏதாவது கொஞ்சம் ஆரம்பித்து வைக்காதீங்க பண்ணுற மாதிரி ஒரு பரபரப்பு. அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிலவரங்கள் என்ன, தாக்கங்கள் என்ன? இன்று ரஷ்யா மிக கடுமையான தாக்குதலை உக்ரைன் மீது நிகழ்த்தியிருக்கிறது. காசாவிலையும் உக்ரைன்லையும் என்ன ஆச்சு? புழுதி புயல் மிகப்பெரிய அளவுக்கு அடித்திருக்கிறது பார்க்க முடியுது. அது இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை பார்க்க முடிகிறது. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். பெரும்பாலும் ரவிக்குமார் சோமு சேனலில் பார்த்தோம்னா அப்டேட் அடுத்தடுத்த நம்பராக கண்டினியூஸாக போட்டிருப்பேன். பட் ஆர்கேவில் ஏன் நான் போகிறது இல்லைன்னா, நம்ம நிறைய விஷயங்கள் பேசுகிறோம். அதில் மிஸ் ஆகக்கூடிய உலக செய்திகள் முழுவதும் இதில் கவர் பண்ணுறதுனால தான். ஸோ அந்த ஒரு கண்டினியூட் பார்ட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. பட் அதில் மிஸ் ஆன செய்தியில் நம்ம நிறைய பேச போகிறோம். நேற்று என்ன நடந்தது? கடந்த 48 மணி நேரத்தில் அணுகுண்டு பாய்ஸ், செல்ஃபி பாய்ஸ் கடுமையான தாக்குதல்கள், எல்லை பகுதியில் கடுமையான தாக்குதல்கள். அதில் பாகிஸ்தானுடைய ஏர்பேஸ் கோட் அப்படின்ற ஒரு பகுதியில், பெஷாவர் பக்கத்தில், அந்த ஏர்பேஸ் மீது ஒரு நேற்று ஆப்கானிஸ்தான் தரப்பில் கிளைம் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் செல்ஃபி பாய்ஸ் அப்படின்னா அங்கே ஆப்கானிஸ்தானும், அணுகுண்டு பாய்ஸ் அப்படின்னா பாகிஸ்தானும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த தாக்குதலில் என்னாச்சு அப்படின்னா 55 அங்கே பாகிஸ்தானுடைய சோல்ஜர்ஸ் இருந்ததாக ஃபஸ்ட்டு கிளைம் பண்ணுறாங்க. பதிலுக்கு அவங்க டென்ஷன் ஆகிட்டு கந்தகாரில் இருக்கக்கூடிய ஆயில் டெபாசிட் அடித்தாங்க. அதுக்கப்புறம் மொத்தம் 8 நிலைகள் அடித்தாங்க. 8 நிலைகளில் 100க்கும் மேற்பட்ட அவங்க ஆப்கானிஸ்தானை சேர்ந்த தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள்ன்ற மாதிரி பாகிஸ்தான் தரப்பில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்தடுத்த தாக்குதல்கள் விரைவுபடுத்த ஆரம்பித்த உடனே இவங்க ஆப்கானிஸ்தான் என்ன பண்ணிட்டாங்க, மறுபடியும் நேற்று நைட்டு ஃபுல்லாக ராக்கெட் அனுப்புறது, ட்ரோன் அனுப்புறது, இஸ்லாமாபாத்தை நோக்கி ஒரு சில இடங்களில் போய் ரீச் ஆகிருக்கு. ஒரு சில மேக்ஸிமம் அவங்க சுட்டு வீழ்த்திட்டான்னு சொல்கிறாங்க. அனுப்புனதில் 99% பக்கம் நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டான்னு சொல்லியிருக்காங்க. இதுவரை 270 மிசைல்ஸ் இவங்க பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மீது ஃபயர் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க கடந்த 48 மணி நேரத்தில். தொடர்ந்து அவங்களுடைய இலக்குகளை குறிவைத்து அழிக்கப்படுறதுனால இனி செல்ஃபி பாய்ஸ் முடிவு பண்ணிட்டாங்க, இந்த பூ உலகில் ஒன்று நாங்கள் இருக்கணும்ல அவங்க இருக்கணும், அவ்வளோதான். இது எழுதி வைக்கப்பட்ட விதி. அந்த டூரண்ட் லைதாவது டேஸாவது எல்லாம் ரப்பர் எடுத்து அழிங்கலேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டீமு இனி நாங்கள் உள்ளே போனால் போதுன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் கொஞ்சம் தூங்கிட்டு இருந்தோம். இனி நாங்கள் களத்தில் இறங்க போகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் தரைப்படைன்னு வரும்போது ஆப்கானிஸ்தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஆனால் வான்படை தாக்குதல் அப்படின்னும் போது இவங்க கிட்ட இருக்கக்கூடிய பாகிஸ்தான் கிட்ட இருக்கக்கூடிய அந்த போர் விமானங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ் ஆப்கானிஸ்தான் கிட்ட கிடையாது. பட் இருந்தாலும் நாங்கள் டஃப் கொடுப்போம், அடிப்போம், பிரித்து மேய்வோம்லாம் சொல்லியிருக்காங்க. பட் இந்த போர்க்கால சூழலில் குறிப்பாக எங்கள் அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இந்த தாக்குதல் மலையில் அந்தந்த நாட்டுக்கு பெட்ரோல், டீசல், கேஸ் எல்லாமே எல்லாம் தடுமாறிட்டு பெரிய அதே நம்ம ஒரு மினிமம் லாக்டவுனில் இருக்கும். ஏசிய நாடுகள் எல்லா நாடுகளும் பாதிக்கப்பட்டிருக்கு. பட் ஆப்கானிஸ்தான் ஓரளவுக்கு சமாளிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் பாகிஸ்தான் ரொம்ப கவர்மெண்ட் எல்லாம் பாதி க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஸ்கூலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த நேரத்தில் யுத்தம் என்பது இன்னும் பதற்றத்தை ஏற்படுத்தும். பட் அவங்களுக்கு இது ஒரு ப்ளஸ் பாயிண்டாக கூட சொல்லலாம். ஏன்பா இந்த பிரச்சனை? ஒன்றும் இல்லைப்பா, பாகிஸ்தான் கிட்ட சண்டைப்பா, செல்ஃபி பாய்ஸை கொஞ்சம் அடிக்க ஆரம்பிச்சிட்டான், அதாம்மா அந்த பிரச்சனை கூட சொல்லி சமாளிப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அதனால் இன்னும் பதற்றங்கள் தொற்றி கொண்டிருக்கிறது. வரும் காலங்களில் தாக்குதல் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் சீனா ஓடி வராங்க. இலே தம்பிங்களா, ஏன்பா அங்கே இருக்கிற பிரச்சனையை எங்களால் சமாளிக்க முடியல, நீங்கள் ஏன்பா இடையில நீங்களாம் பங்காளிங்க தானே, அடிச்சுக்கலாமா சொல்லுங்கள், ஆளால் கையை கொடுத்து டீ குடிச்சிட்டு போங்கப்பா, சும்மா என்னப்பா நீங்கள் வாழ தெரியாத பசங்களாகிறீங்க, வாங்கப்பா கை கொடுங்கப்பா அப்படின்னு கூப்பிட்டதுக்கு முடியாதுன்றாங்க. ரொம்ப வீராப்பா இருக்கிறாங்க. நார்மலாக ரமணானுக்குள்ள ஒரு அமைதி வந்துடும் நினைச்சாங்க. பட் அங்கே அமைதி பேச வந்த நாடுகளே ரொம்ப விரக்தியில் இருக்கிறாங்களே. சவுதி அரேபியா தான் வழக்கமாக ஓடி வருவாங்க. இங்கே அரபு நாடுகளுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை, இங்கே இஸ்லாமிய நாடுகளுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனைனா வழக்கமாக கத்தார் தான் இது பிரச்சனை தீர்த்து வைப்பாங்க. பட் கத்தாரை தீர்க்க வைக்க வேண்டியதே பல நாடுகள் இருக்குது. அந்தளவுக்கு மனவேதனையில் இருக்கிறாங்க. அவர் எப்படி இந்த பிரச்சனை தீர்க்க வைக்க போகிறான்னு தெரியல. அதனால தான் சீனா ஓடி எப்பா சாமி கொஞ்சம் நிறுத்துங்க அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணியிருக்கிறார். பட் அவங்க அட்வைஸ்லாம் யார் கேட்குறாங்க, எப்போ கேட்பாங்க? அதனால் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகிறது. பட் இந்த யுத்தம் என்பது தொடங்கினாங்கன்னா ஆப்கானிஸ்தான் தாங்குதோ இல்லையோ பாகிஸ்தான் தாங்கவே மாட்டாங்க. ஏற்கனவே உள்நாட்டில் பெரிய பிரச்சனையாக இருக்கும்போது இது பாகிஸ்தானுக்கு பேர் ஐடியை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் பார்க்கலாம். நம்ம வடகொரியா காலையில் ஃபஸ்ட்டு ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணைகள் தான் அங்கே
ஜப்பானை நோக்கி, ஜப்பானுக்கு பக்கத்து வரைக்கும் சர்வதேச கடல் பகுதி வரைக்குமே ஒரு ஏவுகணை சோதனை வந்து செஞ்சாங்க. சோதனைலாம் அட்டாக்கே ஒன்று சும்மா டெஸ்டிங் பார்த்தோம் அப்படின்னு பண்ணாங்க. பட் ஏற்கனவே வடகொரியா வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஜப்பானும் அமெரிக்காவும் சேர்ந்து கூட்டு ராணுவ பயிற்சி மேற்கொள்றாங்க. இந்த கூட்டு ராணுவ பயிற்சிக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். இது வந்து அது எங்க கடல் பகுதியில எங்க பிராந்தியத்தில் அமைதியா இருக்கிற இடத்துல நீங்க வந்து போர் பயிற்சி மேற்கொள்ள ஏதாவது பண்ணீங்கன்னா கண்டிப்பா எதிர்ப்பு தெரிவிப்புன்னு ஒரு 2 நாள் முன்னாடி எச்சரிக்கை கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் இந்த போர் பயிற்சி என்பது வந்து கொஞ்சம் டென்ஷன் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் 1 அனுப்புனாங்க, 2 அனுப்புனாங்க. இப்போ வந்து ஜப்பான் என்ன சொல்றாங்கன்னா, ஐயா 10ங்க ஐயா 10 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை எங்களை அடிக்கிற மாதிரியே நாங்க போர் பயிற்சிகள் மேற்கொண்ட பகுதியில பக்கத்துல இப்படி ஜஸ்ட் இப்படி ஒதுங்கினதுனால ஒதுங்கி போயிடுச்சான். அது இல்லைன்னா மேலே ஒரு இடி இடிச்சிருக்குமா, அந்த அளவுக்கு தாக்கல் நிகழ்த்திருக்காங்க. அதனால ஒரு பதற்ற சூழ்நிலையை பாக்குறாங்க. மேபி ஜப்பானை தாக்கல் நடத்துக்கிறதா, ஐயோ இது வடகொரியா என்ற ஆங்கிள் வந்து பாக்குறாங்க. இந்த இடத்துல வந்து தென்கொரியா, அப்பாடா நம்ம தப்புச்சண்டா சாமி, நல்ல வேலை வான் தடுப்பு சாதனம் எடுத்துட்டு போயிட்டாங்க, ஜப்பான் தானே ஒன்றும் பிரச்சனை நினைக்கிறாங்களா, இல்ல அடுத்த கட்டமா இது ஹை டென்ஷனா போகுமா, இல்ல கொஞ்சம் கூல் டவுன் பண்ணி வைக்கிறாங்களா, இல்ல இந்த சந்தர்ப்பத்தை வடகொரியா பயன்படுத்துகிறதா அப்படின்ற இன்னொரு ஆங்கிள் பார்க்க முடியும். மறுபடியும் அங்க பயன்படுத்தினாங்கன்னா இந்த உலகம் தாங்குமா அப்படின்னு தான் தெரியல. எல்லா நாடுகளுமே பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு கட்டத்துல போதும்னிருவாங்க. இந்த மந்த் முடிஞ்சா போதும்ன்றதான் எல்லாம் கையெடுத்து கும்பிட்டுருவாங்க. என்ன, ஒருத்தர் டாலர் மதிப்பை வந்து பெரிய அளவுக்கு இழந்து தான் மட்டும் இழக்கக்கூடாது, உலகமே கூட சேர்ந்து கூட்டிட்டு போவேன்ற ஒரு மனநிலையில் இருக்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது. யாரு, நான் ட்ரம்ப் அவர்களை தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் காசாவுக்குள்ளேயும் இஸ்ரேலுக்குள்ளேயும் என்ன அப்படின்னா, திடீர்னு டஸ்ட் ஸ்ட்ரோம், புழுதி புயல் பிளஸ் வந்து மழை மாதிரி பெரிய அளவுக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, ஒருவேளை ஈரான் நடத்திய தாக்குதலே இந்த அளவுக்கு புழுதி புயல் வந்துருச்சா அப்படின்னு எல்லாம் பார்க்கும்போது இல்லை, கொஞ்சம் காற்று மாதிரி எல்லாம் சேர்ந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு. காசாவுக்குள்ளாரு இந்த இரண்டுமே வந்து பெரிய அளவுக்கு இருக்கு. பட் இதையெல்லாம் தாண்டி தாக்குதல்கள் தொடுத்திருக்கிறதா ஈரான் அப்படின்னாங்கன்னா, அடுத்த வேவ் வந்து அனுப்பியிருந்தாங்க. ஹெஸ்போல்லா கிட்டத்தட்ட ஒரு 10 இடங்களை கிளைம் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து இவங்க லெபனானுக்குள்ள உள்ள போயிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் பெரிய ஒரு பாதிப்பு விசிபிள் சுத்தமாகவே இல்லைன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கான பதிவுகளும் பார்க்குறீங்க நீங்கள். இங்கே ஈரானுக்கு தேவையான உதவிகள் 13 டன் மெடிக்கல் உதவிகளை விமானத்தின் மூலிமா வந்து இறக்கி இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலனாலும் நான் விளக்கம் கொடுத்து விளக்க வேண்டியது என்னுடைய பொறுப்புமே கூட. விமானத்தின் மூலிமா ஏற்றுனாங்கன்னா இங்கே எங்கப்பா விமானம் தரையிறங்க முடியும்? அங்கே ஈரானுக்குள்ளார ஒரே தாக்குதல் மலையாக இருக்கே, ரத்த பூமியாக இருக்கே அப்படின்னு நினச்சிங்கன்னா அசர்பைஜானில் போய் இறங்குறாங்க. அசர்பைஜான் எல்லை வழியிலிருந்து வெஹிக்கிள் மூலமாக அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இந்த இணைப்பு வேலைகளை செய்வதெல்லாம் யார் அப்படின்னா அசர்பைஜான் தான். இப்போ நீ ஈரானுக்கு உதவி செய்யணும், ஏதாவது ஒரு நாடு உதவி செய்யணும்னாலும் நேராக போயிட்டு அசர்பைஜான் எல்லை பகுதியில் இறக்கிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே வருவாங்க. ஏன்னா பெரும்பாலான விமான நிலையங்கள் இயக்க முடியாமல் தரையிறக்க முடியாமல் இருக்குது. ஏதோ 1-2 தான் செயல்பட்டு இருக்குன்றாங்க. அதுவுமே கொஞ்சம் டவுட்டு தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது அங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஜெர்மனியில் பிரபலமான ஒரு பத்திரிகை வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி இல்லாம் இல்லையா, ஆப்ரேஷன் எபிக் ஃபெயிலராம். இது இப்படி ஒரு ஃபெயிலரை நாங்கள் பார்த்ததே இல்லைன்றாங்க. அதுக்கு தான் காலைல ட்ரம்ப் அவர்கள் கொஞ்சம் காட்டமாக பதில் போட்டிருந்தார். இலே என்னலே சொல்கிற, யாரிலே தோல்வி, என்ன பாருலே, அடுத்த 2 வாரத்தில் பாருலே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அங்கே ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு எம்பி வந்து என்ன பதிவு போட்டிருக்கிறாருன்னா, எப்போ உக்ரைன் வந்து அரபு நாடுகளுக்கு ட்ரோன் கொடுத்து உதவி செய்கிறாங்களோ, இல்லை அமெரிக்காவுக்கு ட்ரோன் கொடுத்து உதவி செய்கிறாங்களோ, அக்கார்டிங் டு ஆர்டிக்கல் 51 ஐநாவில் ஆர்டிக்கல் 51 என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி இப்போ 2 நாடுகள் போர் புரியும் போது ஒரு நாடு நேரடியாக வந்து இந்த மாதிரி ஆயுத உதவி செஞ்சாங்கன்னா அந்த நாடையும் பாதிக்கப்பட நாடு தாக்கல் நடத்தலாம் என்று கூறுகிறது. அதனால் நாங்கள் ஏன் உக்ரைன் அடிக்கக்கூடாது, உக்ரைன் வாலண்டரியா வந்து மாட்டியிருக்காங்க, இந்த உக்ரைனை நாங்கள் பொழக்க போகிறோம் அப்படின்னு ஈரான் தரப்புல ஒரு மெசேஜ் போட, உடனே உக்ரைன் வந்து ஆஹா எங்களையே அடிக்க வரீங்களான்னு அவங்க ஒரு மெசேஜை போட, இப்போ இந்த சூழ்நிலையில் உக்ரைனை கிராஸ் பண்ணி அடிக்க முடியாதுதான். பட் இதுலையுமே ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ட்ரம்ப் இன்னைக்கு ஜெலன்ஸ்கியை கூப்பிட்டு கொஞ்சம் லிமிட்டாக பேசுப்பான்னு சொல்லிட்டு அவங்க ட்ரோன் வேணான்ட்டாங்க. இன்டர்செப்டர் ட்ரோன் நீ வேணா சவுதிக்கு விற்றுக்கோ, மீதி யாருக்காவது அவங்க இண்டிவிஜுவலாக வாங்கிக்கிட்டோம், பட் உங்களோட உதவி எங்களை அமெரிக்காவுக்கு வேண்டாம், உங்களோட நாங்கள் டாப் டெக்னாலஜியாக இருக்கோன்ட்டாங்க. ஏன்னா போகிற இடத்துலாம் மனசு சொல்லி, அதை நான் உங்களுக்கு போன பதிவிலே கூட சொல்லியிருந்தேன்ல, போன இடத்துலாம் சொல்லி ரொம்ப பெருமையாக ஏதோ உலகத்துக்கே நாங்கள் தான் டிஃபென்ஸ்ன்ற மாதிரிலாம் ஜெலன்ஸ்கி பேசினோடனே அமெரிக்கா எந்த விஷயத்தில் கொஞ்சம் நம்மளோட கீழே தான்றதில்ல நாட்டாமையே பார்ப்பாங்க. நான் நாட்டாமோட மேலே அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா கொஞ்சம் தட்டி வச்சிருவாங்க கழுத்து மேலே, ஏய் வாங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து தட்டி வச்சிருவாங்க. அதனால் அமெரிக்கா வேணாம்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல்
ட்ரம்ப் அவர்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாராம். ஏன்னா செறிவூட்டப்பட்ட யுரேனியம் வந்து ரஷ்யாவுக்குள்ளே கொண்டு போய் வச்சுக்கலாம்ன்ற மாதிரி வந்து ஃபைனலாக டிஸ்கஸ் பண்ணும்போது வேண்டான்ற மாதிரி சொல்லிட்டாராம். நேற்று வந்து பெட்ரோ சாண்டஸ், ஸ்பெயினில் இருக்கக்கூடிய பெட்ரோ சாண்டஸ் என்ன பண்ணிட்டாரு, பாராளுமன்றத்தில் பேசும்போதும் வெளியில் வந்து பேசும்போதும், எலே ட்ரம்ப் யாரை பார்த்து என்ன பேசுகிற, ஏதோ நாங்களுக்கு இடம் அளிக்கல, உங்களுக்கு ஆயுதம் அளிக்கலன்னு உடனே எங்கள் நாட்டை வீழ்த்திடுவீங்களா, எங்கே இருக்கிற நீங்கள் எங்கள் நாட்டை வீழ்த்திடுவீங்களா? 100% சொல்கிறேன், 100% சொல்கிறேன், எங்களோட முடிவில் எந்த மாற்றமும் கிடையாது, நீங்கள் செய்கிற தப்பு தான், எலே ட்ரம்ப் நாட்டை விட்டு போலே அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக அப்படி வெறி பிடிச்ச வேங்கையாவார் பேச. அப்புறம் காலையிலேருந்து ஃப்ரைட் ரைஸு, யார் ஜெர்மனில் இருக்கக்கூடிய ஃப்ரைட் ரைஸ் வந்து பெட்ரோ சாண்டஸுக்கு ஒரு 20 கால் பண்ணியிருப்பாராம். மனசு ஃபோனே எடுக்கலையாம், ஃபோன் ரிங்காக தான் எடுக்கலையாம், டெக்ஸ்ட் மெசேஜாவது பண்ணுறாராம். இது மாதிரி கண்ணா கொஞ்சம் வாப்பா, கொஞ்சம் பேசுப்பா, ரொம்ப டென்ஷனாக பேசாத, நீ வேறு ஐரோப்பா நாடு ஒரு அங்கமாக இருக்கிற, ஸ்பெயின் வேறு, நாளைக்கு ஏற்கனவே ஐரோப்பா நாடுகள் வந்து அமெரிக்காவை நம்பி நார்வே நம்பி தான் இருக்கோம். அவர் மனசுக்குள்ள நினச்சிருப்பார் இதெல்லாம். ஏன்னா நம்ம இப்போ வீராப்பா ரஷ்யாக்கிட்டேயும் வாங்கலை, இப்போ அரபு நாடுகள்கிட்ட இருந்தும் வரல, நீ பாட்டு எலே ட்ரம்ப் சாதாரண ஆளா அப்படின்னு மிரட்ட. இப்போ இவங்க 50% மேலே அமெரிக்கா நம்பி அவங்களும் திடீர்னு நிறுத்திட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அவங்க வீர வசனம் பேசுகிறவங்க ஒருவேளை அன்னைக்கு சொல்லுவாங்கல்ல, என் மக்கள் எனக்காக அடுப்பில் சமைப்பதற்கு கூட தயாராக இருப்பாங்க, நீ கொடுக்குற பெட்ரோல் என்ன, நீ கொடுக்குற டீசல் என்ன, நீ கொடுக்குற கேஸ் என்ன, நாங்களே பின்னாடி கேஸை போட்டுக்கிறோம் போப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா? ஏன்னா இது ரொம்ப முக்கியம் இல்லை. எல்லா தலைவர்களும் வீராப்பா பேசலாம், பட் திருப்பி மக்களோட நலன் அப்படின்னு பார்க்கும்போது ஏதாவது ஒரு வகையில் சமரசத்துக்கு போய் தான் ஆகணும். அது அந்த நாட்டோட தலைவர்களோட தலை விதி, அது வேற வழியே இல்லை. எதிர்கட்சிகள்லாம் விமர்சனம் பண்ணுவாங்க, அது ஆளுங்கட்சினா சமரசமாக போய் தான் ஆகணும். எதிர்கட்சியாக இருக்கும்போது விமர்சனம் பண்ணலாம், பட் ஆளுங்கட்சியாக போனாங்கன்னா அது அதே வேலையை தான் பண்ணுவாங்க. அது பெட்ரோ சாண்டஸ் புரியல, அதான் ஜெர்மனி புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா ஜெர்மனி ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் ஜெயிச்ச புதுசில் வந்து ஃப்ரைட் ரைஸ் அப்படிதான் வந்து வசனம் விட்டார், இளைய அமெரிக்கா இளைய ஏகாதிபத்தியமே, உனது கம்பெனியை நான் வெளியேற்ற போகிறேன் அப்படின்னு பயங்கரமாக 1 மாதம் ரொம்ப மூச்சு முட்டை பேசினார். ஏன்னா அவரோட ஆப்போனன்ட் கேண்டிடேட் வந்து அலைஸ் வைரல் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணதுனால மனசு வந்து அமெரிக்கா பிடிக்காம போயிடுச்சு. பட் அமெரிக்கா கூப்பிட்டு ஒரே மாசத்துல அடக்கி வச்சு கொஞ்சம் டப்பியை சாத்திட்டு இருப்பான்ற மாதிரி கொஞ்சம் ஜெர்மனியை ஒரு கிடுக்குப்படியாக பிடிச்சிட்டாங்க. இப்போ ஜெர்மனி வந்து பழையபடி இல்லை, கொஞ்சம் மனசு அதுக்குள்ள எப்பயுமே இந்த புதுசாக கல்யாணம் ஆனால் முறுக்கேறி போயிருப்பாங்கல்ல, அது வேற எக்ஸாம்பிள் சொல்லணும், இதை நான் ஃப்ளோவில் சொல்லிட்டேன் நான். அந்த மாதிரி கொஞ்சம் புதுசில் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருந்தார், முறுக்கேறி போய் தான் இருந்தார். அப்புறம் போக போக மனுஷன் வந்து அப்படியே டயர்டாகி இப்போ இருந்துட்டார். அப்போ அதுக்கு தான் ஸ்பெயினுடைய பெட்ரோ சாண்டர்ஸ் ஃபோன் பண்ணி, இலே நான் அனுபவசாலியில் என்னலே பேசுகிறேன், இவங்கெல்லாம் தொடர்ந்து அமெரிக்கா வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துட்டாங்க, நீங்கள் வந்து ரஷ்யா கிட்ட வாங்குறனா வாங்கிக்கோங்கன்ட்டு. ஆனால் G7 நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, அமெரிக்கா கொடுத்தாலுமே நாங்கள் வாங்கலன்ட்டாங்க. அது குறிப்பாக ஐரோப்பா நாடுகள்லாம் நாங்களாம் வாங்கவே இல்லை, எங்கள் மக்கள் வந்து பட்னியாக கூட 3 நாள் இருப்பாங்க, எங்களுக்காக கேஸு பெட்ரோல் என்ன நாங்கள் சம்பாதிக்கிறத விட 20% கூட அதிகமாக கொடுக்க தயாராக இருப்பாங்க, கடன் வாங்க கூட பொழைச்சிக்கலாம்னு நினைப்பாங்க, ஆனால் ரஷ்யா கிட்ட வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அது போக போக இன்னும் ஒரு 10-15 நாளில் தெரிஞ்சு போயிடும். ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க முடியாது. ட்ரம்ப் பேசுறதெல்லாம் பார்த்தா இந்த மந்த் எண்டு வரைக்குமே இழுத்துட்டு போகும் வளவலன்ட்டு. அதுவும் இன்னைக்கு மதியத்துக்கு மேலே பார்த்தோம்னா 3 மணிக்கு மேலே யூஏயில் இருக்கக்கூடிய மக்களே வெளியேற சொல்கிற அளவுக்கு ஈரான் வந்து எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க. அடி பிரித்து மேய போகிறோன்னு ஒரு 2-3 எண்ணெய் கிணறுகள் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பற்றி எரிஞ்சிட்டு இருக்காங்க, பயங்கர விகாரசாகிறாங்க ஈரான் தரப்புல. அப்போ இதெல்லாம் இன்னும் மோசமான சூழ்நிலையை மாத போது பார்க்கலாம். எத்தனை நாள் வீராப்பா வீம்பு பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அது அவங்கவுங்களோட தனிப்பட்ட முடிவுகளுமே கூட. ஏன்னா ஐரோப்பா வந்து இந்த சூழ்நிலையில கொஞ்சம் லூசு விட்டுட்டாங்கன்னா ஆல்மோஸ்ட் இத்தனை நாள் கட்டி காத்த முறிக்க வைத்திருந்த மீசை வந்து புடக்குன்னு இறங்கி போயிடும். அதனால நம்ம வெயிட் அண்ட் சீ தான். இருந்தாலும் நேபாள அரசு என்ன பண்ணிட்டாங்க, ஈரானியர்களுக்கான விசா நடைமுறையில் மாற்றம் ஆனதுக்கப்புறம் போர் சூழல்னால வருகை விசா வர்றதே வந்து டோட்டலாக நிறுத்தி வச்சுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பனாமாவில் தொடர்ந்து பனாமான்ற மாதிரிங்க கியூபாவில் 3 மாசமா ஃபியூல் கிடையாது, எதுவுமே இல்லை. அதனால 5 நாட்களாக விடிய போராட்டம். நேற்றே வந்து கியூபாவுடைய அதிபர் சொல்லிட்டாரு, நாங்கள் அமெரிக்கா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் எல்லாமே ஒத்துழைச்சு தான் செல்ல போகிறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால கியூபா ஆல்மோஸ்ட் அதாவது ரொம்ப சைலண்டாக முடிச்சுக்கிட்டாரு. இங்கே ஈரான் அது மாதிரி நினைச்சிருப்பாரா என்னன்னு தெரியல, பட் கியூபா தான் இருக்கிறதுலே ரொம்ப பிரச்சனை இல்லாமல் சுமூத்தாக முடிச்சிருக்கிறார் வேலையை. ஏன்னா வெனிசுலாவை நிக்கோலஸ் மதுரோ அவர்களை கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்தார், வெனிசுலா மூலயமா கியூபாவை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தார், மனுஷன் சுமூத்தாக முடிச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு கியூபா வந்து சரண்டர், தெய்வமே ரத்தத்தின் ரத்தமே என் உறவே, தானே தலைவர்
ட்ரம்ப் அவர்களே அப்படின்னு தான் பேசுவாங்க. இப்போ கியூபானுடைய அதிபர் என்ன பேசுவார், என் உடன்பிறவா சகோதரர் ட்ரம்ப் அவர்களே, எங்கள் தானே தலைவரே, எங்கள் நாட்டின் மூத்த குடிமகன் என்ற மாதிரிலாம் பேசுவார்னு நினைக்கிறேன். எங்கள் அரசியல்வாதிகள் திடீர்னு கட்சி மாறினா பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி நான் நன்றே கணித்தேன், எங்கள் நாட்டை வளமாக்க ட்ரம்ப் என்ற ஒரு மனிதன் வந்தால்தான் இந்த மண் வளமாக பெறும் என்று நான் நன்றியை நினைத்தேன் என்று நடந்ததுன்ற மாதிரிலாம் பேசுவார்னு நினைக்கிறேன். நான் அங்கே இருக்கக்கூடிய தகவல் நேராக நம்ம உக்ரைன் கிட்ட போகலாம். உக்ரைன் கொஞ்சம் வேற லெவலில் இருக்குது. வரைபடத்தெல்லாம் பாருங்கள், கொஞ்சம் வெடிச்செறிஞ்சிட்டாங்க இவங்க ரஷ்யா தரப்புல இருந்து. ஒட்டுமொத்தமாக 498 டார்கெட் இலக்க வைத்து அடிச்சிருக்காங்க. 498ல் 460 சுட்டு வீழ்த்திட்டுன்னு சொல்கிறாங்க. அதில் 13 இஸ்காண்டர் மிசைல்ஸை 7 சுட்டு வீழ்த்திட்டுன்னு சொல்கிறாங்க. 430 ட்ரோனில் 402 பிரித்து மேய்ஞ்சிட்டோன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி தொடர்ந்து ஒரு 20லேருந்து 25 தான் அவங்க டார்கெட் அடிச்சிட்டாங்க. மீது எல்லாமே நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம். இது எல்லாமே அவர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், எங்கள் நட்பு நாடுகளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். ஆனால் நான் ஒன்றை மட்டும் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன், ஐரோப்பா தேசமே நீ உதவி பண்ணுங்க. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிறாங்க. நம்ம கிட்ட வான்தடுப்பு சாதனங்களுக்கான ஆயுதங்கள் இல்லை என்று புரிந்து கொண்ட ரஷ்யா அடித்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதையும் வைத்து நாங்கள் சமாளித்து கொண்டிருக்கிறோம். இதை கொஞ்ச நாள் மட்டும் தான் சமாளிக்க முடியும். நாங்கள் கோட்டை விட்டு விட்டால் நாளை உங்கள் கோட்டையில் ஒரு ஓட்டை விழும். அந்த ஓட்டையில் ரஷ்யா உள்ளே புகுந்து விடுவார்கள். அதை என்னால் தடுக்க முடியாது அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்கிறாரு. அந்த கோட்டையில் இருக்கிற ஓட்டையை அடைக்கிறாங்களா இல்லை டீயை குடிச்சிட்டு ஓரமாக ஒதுங்குறாங்களான்றதான் மிக முக்கியம். ஆனால் ஜெலன்ஸ்கி தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, இந்த சந்தர்ப்பத்தை சரியான முறையில் பயன்படுத்துகிறது, நம்ம விழிப்பா இருக்கணும், தீவிரவாத தாக்குதல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இவ்வளவு விவரமாகறவங்க இந்த சந்தர்ப்பத்தை அவங்க அடிப்பாங்க, பிரித்து மேய்வாங்கன்னு தெரியுதானே. அப்புறம் எதுக்கு நீங்கள் ஒரு 2 நாளைக்கு முன்பு ஒரு ஸ்ட்ரோம் ஷேடோ மூலியமா அவங்களுடைய கம்பெனி பெரிய அட்டாக் 30 பேத்துக்கு மேலே இறந்து போனதா சொல்றாங்க. அது அவங்க தரப்புல பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. அவங்க இன்னும் ஒரு 2-3 நாள் பாருங்க உக்ரைன்ல பயங்கரமா அடிக்க போறாங்க. அது இல்லாமல் இன்னைக்கு காலில் கூட ஒரு எண்ணெய் கிணறு ஒன்று அடிச்சிட்டிங்க. நீங்க அடிக்கிறீங்க, சட்டம்னா சண்டை கிளிய தான் செய்யும், 2 தரப்புலையும் கிளிய தான் செய்யும். நாம தான் இங்க பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்க. இப்போ ஈரானுக்கு சட்டை கிளியுதுன்னா அங்கே இஸ்ரேலுக்கும் கிளியுது, அமெரிக்காவும் கிளியுது. இத்தனை நாள் அமெரிக்கா சட்டை கிளியாம இருந்ததுனால இப்போ போட்டு தள்ளிட்டு இருக்கிறாங்க ஈரான். அது வேற விஷயம். பதிலுக்கு இவங்களும் அவங்கள போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அட்லீஸ்ட் இவங்க 10 அடி அடிச்சு அவங்க 2 அடினாலும் ஸ்ட்ராங் அடிக்கிறாங்களே, அந்த மாதிரி ஆங்கிள் நம்ம பார்க்க முடியுது இல்லை. அதே மாதிரிதான் எங்கேயும் நீங்க அடிக்கும் போதெல்லாம் பூத்தாக்குதுல, அவங்க மட்டும் திருப்பி அடிச்சுட்டா தெய்வவாத நாடு அப்படின்னு டைலாக் விட்டா உங்க டைலாக்கு ஐரோப்பா வேணா ஆஹா ஆஹான்னு தலைவனா பேசலாம். இப்போது நிலைமைக்கு ஜெலன்ஸ்கி ஐரோப்பாவோட தலைவரோட போயிடலாம்னு நினைக்கிறேன் நான். ஆனா வரைபடத்துல பார்க்கும்போது ஒரு சில பகுதியில உக்ரைன் பெரிய அளவுக்கு முன்னேற மாதிரி தெரியுது. ஆனா எனக்கு ஏதோ ஒரு வலைக்குள்ள விழுற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ஒரு சில வரைபடங்கள் பார்த்தோன்னா குறைஞ்சு உள்ள போறாங்க, ஆனா பக்கத்துல சுத்தியும் சைட்ல ரவுண்ட் ஆயிட்டு இருக்காங்க. பட் ஏதோ அட்வான்ஸா நாங்க போறோம், எங்க படைகள் பயங்கரமா முன்னேறிட்டு இருக்கின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அது பொறுத்து இருந்து பார்க்கலாம். இப்போது நிலைமைக்கு ஹங்கேரியினுடைய எலெக்ஷன் கேம்பிங் எப்படி தெரியுங்களாமா, எல்லா இடத்துலையுமே நம்ம நாடு இந்த அளவுக்கு மோசமா போனதுக்கு ஜெலன்ஸ்கி என்ற பாதகன், இந்த பாதகன் நம்மளுக்கு டூரன் பைப் லைனை தடுத்து விட்டார். அதனால இந்த பாதகன் இனி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, எவனாலதான் காரணம்ன்ற மாதிரிலாம் பயங்கரமா அங்க போட்டு எலெக்ஷன் கேம்பிங்க அதுதான் பண்ணிட்டு இருக்கிறாங்களாம். அதனால ரொம்ப தீவிரமா ஏப்ரல் 12ஆம் தேதி எலெக்ஷன் வருது, ரொம்ப ஒரு முக்கியமான நாளா இருக்குல்ல. சரி, இப்ப உக்ரைனுடைய உளவு தகவலுக்கு மிகப்பெரிய ஒரு தகவல் வந்திருக்கு. குசுன்னு சொல்லியிருக்காங்க, தலைவரே இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நடந்து போச்சு. அமெரிக்கா 80 அமெரிக்கா இல்லை ரஷ்யா 80 ஆயில் டேங்கர் அடிஷனலா இறக்க போறாங்க. அதனால நம்ம கொஞ்சம் உசாரா இருக்கணும் தலைவரே அப்படின்ற மாதிரிலாம் பயங்கர குசுன்னு சொல்ல உடனே டீம் எல்லாம் தயாராயிட்டாங்கன்னா அந்த 80 கப்பலோட லிஸ்ட்டை ஐரோப்பாவை கொடுக்க போறாங்களாம். போடுங்க பொருளாதார தடையை, இன்னும் நம்ம ப்ரெஷர் கொடுக்கணுன்றாங்க. ஆனா நேற்று போகும்போது நம்ம பொருளாதார தடையை நம்ம லூஸ் விட்டுட்டோம், ஆனா விடக்கூடாது. ஒவ்வொரு நாளைக்கு அவங்க பில்லியன் கணக்குல கெயின் எடுக்கிறாங்க. இந்த தடைகளை நீக்கிறதுனால பெரிய ஒரு நம்மளுக்கு லாஸ்ன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீடன் ஓடி ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டாங்க. பாருங்க, நாங்க கூட அவங்களுடைய கப்பலை பிடிச்சி வச்சிருக்கோம், அதெல்லாம் நாங்களாம் லூஸ் எல்லாம் விடல அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவுடைய ஷேடோ பிளீட்டை தொடர்ந்து பிடித்து வைத்திருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் நம்ம. அதே போல் உக்ரைன் தரப்பில் இன்னைக்கு காலையில் என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா, ரஷ்யானுடைய ஆயில் ரிஃபைனரி ஒன்று கீ பாயிண்டாக இருந்தது, அதையும் அடிச்சிட்டோன்ற மாதிரி சொல்கிறாங்க. வாஷிங்டன் அஃபீஷியலாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, அமெரிக்கான பேச்சுவார்த்தை கொஞ்சம் தள்ளி போகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா. ஏன்னா வழக்கமாக அமெரிக்கான பேச்சுவார்த்தை அரபு நாடுகளில் ஏதாவது ஒரு பிளேஸில் நடக்கும், இங்கே கத்தார்லேயோ இல்லை சவுதியில எங்கேயோ ஒரு பிளேஸை சூஸ் பண்ண நடத்துவாங்க. பட் இப்போ சூழ்நிலை அது மாதிரி இல்லையே, இப்போ எங்கே பேச்சுவார்த்தை நடத்துறதுன்னு தெரியல. அதனால இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி போகுதுன்ற மாதிரி சொன்னாங்க. இந்த வீடியோட நிறைய பகுதியில் மெக்சிகோ தன் நாட்டில் இது வரைக்கும் ட்ரக் கார்ட்டல் கிட்ட கைப்பற்றின ஆயுதத்தில் 80%
அமெரிக்காவோட ஆயுதமும் 20% இஸ்ரேலுடைய ஆயுதமும் இருக்கிறது என்று மெக்சிகோ வெளிப்படையான ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கிறாங்க. இந்த ஆயுதங்கள் அவர்களிடம் எப்படி வந்தது என்று எனக்கு அமெரிக்கா விளக்கினாவே போதும், எங்கள் நாடு அமைதி பூங்காவாக மாறிடும். அவங்க உள்ள போந்து ட்ரக் காட்டில் அழிக்கணும்லாம் கிடையாது, உங்கள் ஆயுதங்களை நீங்கள் உள்ள வராமல் பார்த்துக்கிட்டாவே போதுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். நம்ம அடுத்தது கடைசி இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் 2 விஷயம். அமெரிக்கானுடைய எந்தெந்த நிறுவனங்கள் ஈரானுடைய யுத்தத்தில் பெரும்பாலும் கலந்து கொள்கிறார்கள் என்ற இந்த சார்ட் தான். அதில் வந்து லாக்ஹீட் மார்ட்டின் நிறுவனம் ரொம்ப டாப் பொசிஷனில் இருக்காங்க. அடுத்து போயிங் வந்து அவங்களுடைய F-15, E-18C, B-1 பாம்பர்ஸ் எல்லாமே போயிங்கு. இந்த B-2 ஸ்டீல் பாம்பர்ஸ் வந்து நார்த்தப் குரூமன் தான் பெருசாக இருக்காங்க. ஸோ இது அமெரிக்காவுடைய நிறுவனங்கள் பெரிய அளவுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்குன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அடுத்து வந்து ஆஸ்திரேலியாவிலையும் இப்போல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்களாம். பாருங்கள், ஆஸ்திரேலியாவிலேயே பிரச்சனையாக ஆயில் பிரச்சனையாக ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஒரு ஆள் வந்து 40 லிட்டருக்கு மேலே வாங்கக்கூடாதுன்ற மாதிரிலாம் நிறைய ரூல்ஸ் போடுறாங்களாம். தொடர்ந்து எல்லா நாடுகளும் ஆயில் அண்ட் கேஸ் பிரச்சனைகள் தடுமாறி கொண்டு இருக்கிறது என்பது கூடுதல் தகவல். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.